நாடு எதிர்பார்க்குற பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடர் வர 22ஆம் தேதி பெர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இருந்து நம்ம இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் விளையாட இருக்காங்க. இப்படி இருக்க இந்த டெஸ்ட் தொடருக்கு முன்னாடி நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நேற்று நடந்திருக்கு. அந்த வகையில் தொடர்ந்து ருத்ராஜ் அவருக்கு கில் செய்துக்கிட்டே இருந்த துரோகம், அதுக்கு சரியான ஒரு பலன் பார்த்தீங்கன்னா தற்போது ருத்ராஜ் அவருக்கு இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றி ரொம்ப நிகழ்ச்சியுடன் பார்த்தீங்கன்னா நேற்று ருத்ராஜ் அவரே ஆஸ்திரேலியா பெர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான பேட்டி ஒன்று ருத்ராஜ் அவர் கொடுத்துருக்காரு. அந்த வகையில் இந்த பார்டர் கவஸ்கர் முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் பெர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் துவங்கிறதுக்கு முன்னாடியே அங்கே நம்ம இந்தியாவின் பெயர்கள் எல்லாருமே போய் இறங்கி தொடர்ந்து பயிற்சி ஆட்டம் அதே போல் நெட் ப்ராக்டிஸ் எல்லாத்துலேயுமே ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக முந்தா நாள் KL ராகுல் அவருக்கு சின்ன இன்ஜூர் ஆகியிருந்தது அப்படின்னு தகவல் வந்துச்சு. ஷமி அவர் கூட விளையாட மாட்டாரா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்குது. இதுக்கு நடுவில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய இன்ஜூரா சுப்மன் கில் அவருக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜூர் நேற்று ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த காயம் பெரிய காயமாகவும் இருக்கு. சுப்மன் கில் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் விளையாட முடியாது அப்படின்னு நேற்றுல இருந்து இந்த தகவல்களும் பார்த்தீங்கன்னா தற்போது அதிர்ச்சி அளிக்கும் விதமாக ஒட்டுமொத்த நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் வெளியாயிருக்கு. ஆனால் முக்கியமாக நம்ம சென்னை கிரிக்கெட் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் 1 2 நிறைய துரோகங்கள் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் அவருக்கு தொடர்ந்து அவர் செஞ்சிட்டு இருக்காரு. சுருக்கமாக சொல்லணும்னா கில் அவர் ஒருத்தரால தான் இந்திய அணியில இன்னும் இடம் பிடிக்க முடியாம நம்ம ருத்ராஜ் அவர் இந்திய அணிக்குள்ள நுழைய முடியாம பரிதவிச்சுக்கிட்டும் இருக்காரு. எல்லாத்த விட மிகப்பெரிய உச்சபட்சமா நம்ம இந்தியா ஜிம்பாவே கிட்ட T20 தொடர் விளையாடுறப்ப கில் தான் கேப்டன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த தொடர்ல 2 ஆட்டம் மட்டும் கில் அவர் ருத்ராஜுக்கு விளையாட வாய்ப்பு கொடுத்துட்டு மீதி எல்லா ஆட்டத்திலையுமே ருத்ராஜை விளையாட வைக்காம உட்கார வச்சு ரொம்ப பெரிய துரோகத்தை ருத்ராஜுக்கு செஞ்சிருப்பாரு. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்காரா அப்படின்னு நிரூபிக்கும் விதமா தற்போது கில் அவர் இன்ஜூர் ஆகி அவருக்கு பதிலாக ருத்ராஜ் அவர் இந்த பார்டர் கவஸ்கர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு தானாகவே ருத்ராஜ் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை பற்றி நெகிழ்ச்சியுடன் கண்ணீர் விட்டு மகிழ்ச்சியுடன் பேசியிருக்க ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா கடவுள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நிச்சயமா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். தவறு செய்தவங்க நிச்சயமா அதற்கான தண்டனையை அனுபவிச்சே தீர்வாங்க. அதுதான் இப்போ இங்கே நடந்திருக்கு அப்படின்னு ஆஸ்திரேலியாவில் இருந்து பார்டர் கவஸ்கர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் டெபியூட் ஆக போகிற ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியுடன் இந்த தகவலை அவர் வெளியிட்டு தான் வாழ்நாள் கனவு நிறைவேற போது இந்த வாய்ப்பை கண்டிப்பாக நான் தவற விட மாட்டேன் அப்படின்னு ருத்ராஜ் பேட்டியில் இந்த விஷயத்தை மகிழ்ச்சியுடன் அவர் தெரிவிச்சிருந்தாரு. ஸோ கில் தான் கிட்ட அதிகாரம் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து ருத்ராஜை புறக்கணிச்சிருந்தாலும் இன்னைக்கு அவர் வெளியே போய் ருத்ராஜ் நம்ம இந்திய அணிக்காக விளையாடுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க.